நமது நிரந்தரமான வாழ்க்கை துணை யார் தெரியுமா? வாங்க இந்த பதிவுல அதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாழ்க்கையில் எல்லோருமே நல்ல லைஃப் பார்ட்னர் வர வேண்டும் என்று ஆசைப்படுவது சகஜம். ஆனால் கணவரோ மனைவியோ நண்பர்களோ பெற்றோர்களோ அல்லது குழந்தைகளோ நம்முடைய நிரந்தரமான மற்றும் உண்மையான பார்ட்னர் கிடையாது என்று சொன்னால் நம்புவீர்களா? அப்படி என்றால் நம்முடைய மற்றும் நமக்கான நிரந்தரமான பார்ட்னர் யார் தெரியுமா? சற்று யோசித்து பாருங்கள், உண்மை புரியும். கடவுள் நம் மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள எதை நமக்கு பார்ட்னராக கொடுத்தார் என்று. நம் மனம்தானே எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது. மன உளைச்சல், மன அழுத்தம், இரத்த அழுத்தம், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், ஹார்ட் அட்டாக் போன்ற அத்தனை வியாதிகளுக்கும் நம்முடைய மனம்தான் காரணம். இந்த மனத்தை சரியாக ஆரோக்கியமாக வைத்திருக்க என்ன வழி? நம்முடைய மென்டல் ஹெல்த் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்காகத்தானே கடவுள் மனதை காப்பாற்றிக் குடி இருப்பதற்காக ஒரு அழகான உடல் என்கிற பார்ட்னரை நம் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். நம் உடல்தான் நம்முடைய நிரந்தரமான பார்ட்னர். உடல் உறுதியாக இருந்தால் உள்ளமும் உறுதியாக இருக்கும். உடலை சரியாக பேணாவிட்டால் உடல் ரீதியான வியாதிகள் முதலில் வரும். அதன் காரணமாக நாளாக மனம் பாதிக்கப்படும். மனம் பாதிக்கப்பட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக பல வியாதிகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வரும். ஆரோக்கியமான உடலை பேண நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல சத்தான உணவுகளை உண்ணும் முறையையும் சுத்தமான சுகாதாரமான சுற்றுச்சூழலையும் கடைபிடிக்க வேண்டும். தினமும் கடைகளில் விற்கும் ஜங்க் ஃபுட்டையும் எண்ணெய் ஐட்டங்களையும் சாப்பிடுவதால் உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும். நம் உடலை நாம் கவனிக்கவில்லை என்றால் யார் கவனிப்பார்கள்? முதலில் நாம் நமக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த உடல் என்கிற பார்ட்னரை ஒழுங்காக வைத்துக்கொண்டால் போதும். தானாகவே நம் வாழ்க்கையில் பங்களிக்க உதவும் நல்ல பார்ட்னர்கள் நமக்கு கிடைப்பார்கள். சரி, உங்களுக்கு திருமணமாகி நல்ல மனைவியோ அல்லது கணவரோ கிடைத்து விட்டார்கள். மேலும் நல்ல பெற்றோர்களும் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல இல்வாழ்க்கை கிடைத்தும் நீங்கள் கண்டபடி மது அருந்தியும் புகைப்பிடித்தும் கொண்டிருந்தால் என்ன லாபம்? இஷ்டம்போல் சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு உடற்பயிற்சியும் செய்யாமல் எந்த வேலையும் செய்யாமல் உடல் பருமன் ஆகிக் கொண்டே போனால் என்னவாகும்? ஆண் பெண் இருவருக்குமே இந்த கேள்வி பொருந்தும். நீங்கள் பிறந்த அன்று கடவுள் உங்களுக்கு கொடுத்த உடலாகிய அந்த பார்ட்னரை நீங்கள் சரியாக வைக்கவில்லை என்றால் பிறகு நல்ல இல்லற துணை கிடைத்தும் என்ன பிரயோஜனம்? உங்கள் உடல் நன்றாக இருந்தால்தானே நீங்கள் அவர்களோடு இணைந்து சந்தோஷமாக வாழ முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களின் உற்ற துணை உங்கள் கூடவேதான் இருக்கிறார். உங்களுடைய இல்லற துணைவியோ நண்பர்களோ அல்லது பெற்றோர்களோ இறந்துவிட்டால் கூட உங்களின் நிரந்தர துணையாகிய இந்த உடல் உங்களின் உயிர் உள்ளவரை இருக்கும். உடலை பாதுகாத்தால் மனதை காப்பாற்றுவதோடு நம் உயிரையும் பாதுகாக்கலாம். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.